अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अफ़्ज़लिल अंबियाइ वल मुरसलीन सय्यदिना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीमिल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहिस समीइल अज़ीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम यरफ़इल्लाहुल्लज़ीना आमनू मिनकुम वल्लज़ीना ऊतुल इल्म दरजात वल्लाहु बिमा तअमलून ख़बीर। सदक़ल्लाहुल मौलानल अज़ीम वक़ाल नबियुना मुहम्मदिल मुस्तफ़ा रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन सलक तरीक़न यल्तमिसु फ़ीहि इल्मन सहलल्लाहु लहु बिही तरीक़न इलल जन्नह औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வத்தஸ்லீம்। எல்லா புகழும் ஏக இறைவனாம் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக। அன்னலம் பெருமானார் நம் இருளும் மேலான ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழி நடந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபாய் தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணையும் கிருபையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக, ஆமீன்। கோவை புறநகர் மதரசாக்களினுடைய கூட்டமைப்பை மிக சிறப்பான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கின்ற கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய உலமா பெருமக்களே, சீர்மிகு இந்த அவையின் தலைவர் ஹசரத் கிபிலா பெருந்தகை அவர்களே, இந்த இனிய நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த நகரை சார்ந்த அனைத்து மஸ்ஜிதுகளினுடைய மஹல்லாக்களினுடைய கண்ணியமிகு உலமா பெருமக்களே, மேன்மைமிகு பள்ளிவாசலினுடைய மஹல்லாக்களினுடைய நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையை தெரிவித்த வண்ணம் உங்களோடு மக்தபு குறித்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம்। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு। அன்பான பெருமக்களே, இன்றைக்கு எல்லோருக்கும், எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு பயம் இருக்கின்றது। என்னுடைய குழந்தையினுடைய வருங்காலம் என்ன ஆகும், என்னுடைய குழந்தையினுடைய அடுத்த கட்டம் என்ன நிலை என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள்। குழந்தைகளினுடைய வளர்ப்பிலே இன்றைக்கு பல்வேறு நபர்கள் கருத்துக்கள் சொல்லுகின்ற, அதற்காக தனிப்பட்ட முறையிலே கிளாஸ்களை ஆரம்பித்து குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களை எப்படி சமாளிப்பது, இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்களுடைய அறைகூவல் என்னவென்று சொன்னால், பிள்ளைகள் பேச்சை கேட்பதில்லை, ஒன்று சொன்னோம்னா அதை கேட்கறதில்லை। பெரும்பாலான பெற்றோர்களுடைய வார்த்தை இதுதான், என் பிள்ளை நான் சொல்வதை கேட்பதில்லை, இதற்கு நான் என்ன செய்வது, என் குழந்தை நல்லவனாக வர வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன், ஆனால் இன்றைய காலத்து குழந்தைகள், ஒரு காலம் இருந்தது நாம் என்ன சொன்னமோ அது அவங்க கேட்ட காலம் இருந்தது, இன்றைய காலம் வேறு, அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ
அது நாம் கேட்டாக வேண்டிய சூழலுக்கு இன்றைய காலத்திலே தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த நிலையிலே இன்றைய பெற்றோர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே தன்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்ற கேள்விக்குறியோடு பெற்றோர்கள் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த நிலைகள் எல்லாம் சீராக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினால் போதுமானது. நம் குழந்தைகளுக்கு கேட்டதையெல்லாம் வாங்கி தருகின்றோம். சாப்பிடுவதற்கு, விளையாடுவதற்கு, விளையாட்டு பொருட்களாக எதையெல்லாம் கேட்கின்றானோ அவைகளையெல்லாம் என்னுடைய செல்ல மகன், என்னுடைய அன்பிற்குரிய மகள், பாசத்திற்குரிய குழந்தை கேட்கின்றதே என்று கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்கின்றோம். ஆனால் ஒரு குழந்தைக்கு ஒரு தந்தை செய்கின்ற அன்பளிப்புகளிலேயே மிகச்சிறந்தது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தது சிறந்த ஒழுக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். நல்ல கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு, மார்க்க கல்வியை நாம் வாங்கி கொடுக்கின்ற பொருட்களிலெல்லாம் மிகச் சிறந்தது எது தெரியுமா? நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கொண்டு போய் சேர்த்துவதுதான். எந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு மார்க்க கல்வியை கொடுத்து விட்டார்களோ, மதரசாவிற்கு அனுப்பி வைத்து மார்க்கத்தினுடைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த குழந்தையின் மீது அக்கறை காட்டினார்களோ, அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையின் விஷயத்திலே பயப்பட தேவையில்லை. தன்னுடைய குழந்தையினுடைய வருங்கால வாழ்க்கை, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று ஒரு பெற்றோர் பயப்பட தேவையில்லை. எந்த குழந்தையை மக்தபு மதரசாக்களுக்கு நீங்கள் அனுப்பி வைத்தீர்களோ அந்த குழந்தையை குறித்த பயம், ஒரு அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் எந்த குழந்தை மக்தபிலே பாடங்களை படித்ததோ, குர்ஆனினுடைய போதனைகளை கடந்த காலங்களிலே நீங்கள் நினைத்து பாருங்கள். யார் யாரெல்லாம் சரியான முறையிலே பள்ளிவாசலுக்கு மதரசாவை பயன்படுத்தி கொண்டார்களோ, ஒரு ஆலிமின் முன்னால் உட்கார்ந்து குர்ஆனையும் அது மார்க்கம் சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார்களோ கடந்த காலங்களிலே, அவர்களினுடைய இன்றைய காலம் எப்படி இருக்கின்றது நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 30 வயதை கடந்தவர்கள் யார் சிறு வயதிலே மதரசாவிற்கு சென்றார்களோ அவர் தொழுகையாளியாக மாறியிருப்பார். யார் மார்க்கத்தினுடைய விஷயங்களை கற்றுக்கொண்டாரோ அவருடைய வாழ்க்கையிலே மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய வியாபாரத்திலே ஹலால் ஹராமை பேணக்கூடிய வியாபாரியாக அவரை நாம் காண முடியும். காரணம் என்ன தெரியுமா? அவர் சிறு வயதிலே இந்த பள்ளிவாசலிலே அமர்ந்து ஓதிய மார்க்க கல்வியினுடைய விஷயங்கள் அவருடைய உள்ளத்திலே சிறு வயதிலேயே ஆழ பதிந்து விட்டது. மன்னர் அவுரங்கசீப், எல்லோருக்கும் தெரியும், மன்னர் அவுரங்கசீப் ஒரு இறைநேசரை போன்று வாழ்ந்தவர்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே முகலாய மன்னர்களிலேயே மிகச்சிறந்த ஒரு பக்திமானாக வரலாறுகள் போற்றுகின்ற அவுரங்கசீப், அவருடைய தந்தை ஷாஜஹான் அரசு கஜானாக்களை எல்லாம் அதிகமாக வீண் விரயம் செய்து தாஜ்மஹாலை கட்டினார். பல்வேறு விதமான வீணான காரியங்களிலே பணங்கள் செலவானது. அவருடைய சகோதரர்கள் அவர்களும் மது போன்ற விஷயங்களிலே ஈடுபட்டு அரசாங்கத்தினுடைய கஜானாக்களை காலி செய்தவர்கள். ஆனால் அவுரங்கசீப் அதற்கு அப்படியே மாற்றமாக இருந்தார் என்று சொன்னால் அவர்களுடைய வரலாறு சொல்லுகின்றது. அவர்கள் ஆரம்ப காலத்திலே கல்வி கற்ற அந்த மக்தபினுடைய ஆசிரியரினுடைய அந்த போதனை தான் என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு மாற்றங்கள் எனக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்கின்றார்கள். எந்த அளவிற்கு அவுரங்கசீப் அவர்கள் மாறினார்கள்? அவர்கள் அரசு கஜானாவிலிருந்து தனக்காக செலவு செய்யாமல் தானே கைகளால் தொப்பியை நெய்து அந்த தொப்பியை விற்ற பணத்திலிருந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற அளவிற்கு ஒரு தக்குவாவை அவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னால், ஆரம்ப காலத்திலே அவர்கள் எந்த மக்தபு மதரசாவிலே தங்களுடைய ஆசிரியரிடத்திலே பாடம் கற்றார்களோ அந்த பாடம்தான் அவர்களை பின்னாட்களிலே மிகச்சிறந்த பக்திமானாக உருவாக்கியது என்பதை வரலாறுகள் பதிவு செய்து வைத்திருக்கின்றது.
எனவே அன்பான பெருமக்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த குழந்தையை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. மார்க்க கல்வியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களாகட்டும் அல்லது ஒரு பள்ளியை நிர்வகிக்கின்ற நிர்வாக பெருமக்களாகட்டும், ஆலிம் பெருமக்களாகட்டும், ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்தினுடைய கல்விக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு குழந்தை அதிகாலையில் எழுந்து மதரசாவிற்கு பள்ளிவாசலுக்கு வருகின்றது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய அந்தஸ்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேன்மைப்படுத்தி கூறியிருக்கின்றார்கள். புனிதமிகு ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான தருணத்திலே நாம் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹு கான லஹு கஅஜ்ரி ஹாஜ்ஜின் தாம்மன் ஹஜ்ஜதஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு குழந்தை அதிகாலையில் எழுந்து பள்ளிவாசலுக்கு செல்லுகின்றது. எதற்காக? நலவான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. ஒரு குழந்தை அதிகாலையிலே பள்ளிவாசலுக்கு வந்தால் அந்த குழந்தைக்குரிய நன்மை என்ன தெரியுமா? புனிதமிகு காபத்துல்லா ஷரீஃபை ஹஜ் செய்கின்ற அந்த புனித இடங்களுக்கு சென்று ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு ஹாஜிக்கு என்ன நன்மையை அல்லாஹ் வழங்குவானோ அப்படிப்பட்ட நன்மையை இந்த குழந்தைக்கு யார் அதிகாலையில் எழுந்து பள்ளிக்கு, மக்தபு மதரசாக்களுக்காக, குர்ஆனை ஓதுவதற்காக, மார்க்கத்தினுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த நன்மைகளை, ஒரு ஹாஜிக்குரிய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த நன்மை கிடைக்கப்பெற வேண்டுமா? அதை நாம் ஆசைப்படுகின்றோமா? நம்முடைய குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி யார் அனுப்பி வைத்தார்களோ அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சிறப்பான வாழ்க்கையாக மாறி. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், யா அபூதர், அபூதர் அவர்களே, லஅன் தகுது ஃபதஅல்லம ஆயத்தும் மின் கிதாபில்லாஹி கைருல் லக மின் அன் துஸல்லிய மிஅத ரகாத்தின். நீங்கள் அதிகாலையிலே ஒரு திருக்குர்ஆனினுடைய வசனங்களிலிருந்து ஒரு வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் பள்ளிவாசலுக்கு, நீங்கள் வெளியிலே மதரசாவிற்கு செல்லுவது என்பது நீங்கள் 100 ரகாத்துக்கள் நஃபிலான தொழுகையை தொழுவதை விட மிக சிறப்பானது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஆயத்தை, குர்ஆனினுடைய ஒரு ஆயத்தை அறிந்து கொள்வதற்காக, அந்த இல்மை கற்றுக்கொள்வதற்காக வெளியேறி வந்தால் அந்த குழந்தைக்கு 100 ரகாத் நஃபில் தொழுவதினுடைய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். தொடர்ந்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மார்க்கத்தினுடைய ஒரு மார்க்க சட்டத்தை அறிந்து கொள்வதற்காக அந்த குழந்தை மதரசாவிற்கு வருகின்ற பொழுது 1000 ரக்காத்துக்கள் தொழுவதினுடைய நன்மையை, அதனுடைய கூலியை அல்லாஹ் அந்த குழந்தைக்கு வழங்குகின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார். இந்த அளவிற்கு மக்தபு மதரசாக்கள் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த தீனை நிலைநிறுத்தக்கூடியது, இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்கக்கூடியது மக்தபு மதரசாக்கள். ஏதோ காலையிலே எழுந்து குழந்தைகள் வந்து ஓதிவிட்டு செல்லுகின்றார்கள் என்பதை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. ஒவ்வொருவரும் கல்வியை, கல்விக்கு மார்க்கம் அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கின்றது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். திருக்குர்ஆனிலே முதலாவதாக இறக்கப்பட்ட வசனம் நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லித் தருகின்றது. நம்முடைய மார்க்கம், மார்க்க கல்வியானாலும் உலக கல்வியானாலும் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றது. அதிலே மிக குறிப்பாக
மார்க்கத்தினுடைய கல்விதான் ஒரு மனிதனுடைய உயிர் நாடியாக இருக்கும். ஒருவனுக்கு மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அவன் உலக கல்வியிலிருந்து எவ்வளவு கற்றாலும் அது வீணானதாக மாறிவிடும். இந்த உலகத்திலே யா அல்லாஹ் எனக்கு அதிகம் கொடுப்பாயாக என்று அல்லாஹ்வே நமக்கு பழக்கி கொடுக்கின்ற ஒரு விஷயம் கல்வி. திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, ரப்பி ஜித்னி இல்மா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். கல்வியை மாத்திரம்தான் இன்னும் எனக்கு கொடு, இன்னும் எனக்கு கொடு என்று கேட்பதற்கு திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி பழக்குகின்றான். அப்படிப்பட்ட மார்க்க கல்வியினுடைய வலிமையையும் அதனுடைய அந்தஸ்துக்களையும் அதனால் நம்முடைய சமுதாயம் பெறுகின்ற பலன்களையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர வேண்டும், ஒவ்வொரு பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தீனை பாதுகாக்கின்ற கேடயங்களாக மக்தபு மதரசாக்கள் இருக்கின்றது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், மதரசாக்களே இல்லை என்று சொன்னால், மக்தபு மதரசாக்களே இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே குர்ஆன் கையில் எடுக்கப்படுமா என்பது சந்தேகம்தான். நம்மிலே எத்தனை நபர்கள் திருக்குர்ஆனை நம்முடைய கரங்களிலே தொட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். மதரசாக்கள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் திருக்குர்ஆனை தொடுவதற்கு ஆள் இருக்காது. குழந்தைகள் மாத்திரம் மதரசாவிற்கு வரவில்லை என்று சொன்னால் மார்க்கம் அடுத்த கட்டத்திற்கு நகர்தல் என்பது இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயத்திலே நாம் முழு கவனம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஏற்பாடு என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே எங்கே ஒரு மஸ்ஜித் உருவாகின்றதோ அங்கே அந்த மஸ்ஜிதோடு ஒரு மதரசாவையும் இணைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஏற்பாட்டை எங்கிருந்து செய்தார்கள்? தாருல் அர்கமில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட மதரசா மஸ்ஜிதுன் நபவியினுடைய அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களுடைய மதரசாவிலிருந்து மஸ்ஜிதுன் நபவியிலிருந்து எங்கேயெல்லாம் இந்த உலகத்திலே மஸ்ஜித் கட்டப்படுகின்றதோ அதோடு ஒரு மதரசா இணைக்கப்பட வேண்டும். மஸ்ஜித் மாத்திரம் இந்த தீனை நிலைநாட்டுவதல்ல, அந்த மஸ்ஜிதிலே நடைபெறுகின்ற மக்தபு மதரசாக்களும் தான் இந்த தீனை நிலைநாட்டி கொண்டு போவதிலே மிக வலிமை பெற்றதும் பிரசித்தி பெற்றதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நிலை பெற்றிருக்கின்றது, இந்த உலகம் அழியாமல் பாதுகாக்கப்படுகின்றது என்று சொன்னால் மதரசாக்களிலே குழந்தைகள் ஓதுகின்ற ஒவ்வொரு கலிமாக்களும் அதற்கு காரணம். ஒரு குழந்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை மொழிகின்றது என்று சொன்னால் அந்த குழந்தை இந்த உலகத்தை நிலைவரச் செய்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் அல்லாஹ் என்று வார்த்தைகளை இந்த உலகத்திலே சொல்லப்படும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தகூமுஸ் ஸாஅ ஹத்தா லா யுகால ஃபில் அர்தி அல்லாஹு அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒரு உயிர் இந்த உலகத்திலே சொல்லிக் கொண்டு இருக்கின்ற வரை இந்த உலகத்திலே கியாமத் ஏற்படாது. கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று என்னங்க? இந்த உலகத்திலே அல்லாஹ் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் அழிக்கப்பட்டுவிடும். இந்த உலகம் அழியப்படாமல் பாதுகாத்துக் கொண்டிருப்பது மக்தபு மதரசாக்கள் என்பதை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு ஊர்வாசிகளை அழிப்பதற்காக அல்லாஹ் முடிவு செய்கின்றான். மலக்குமார்களை அனுப்புகின்றான், இந்த ஊரை அழித்து விடுங்கள், இந்த ஊரிலே என்னை வழிபடுபவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹ் என்று சொல்வதற்கு இனி யாரும் இல்லை என்ற அந்த நிலை வருகின்ற பொழுது மலக்குமார்கள் வருகின்றார்கள் அந்த ஊரை அழிப்பதற்காக. அந்த நேரத்திலே ஒரு குழந்தை ஒரு மதரசாவிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அந்த ஒரு வார்த்தையை மொழிகின்றது. ஒரு ஆயத்தை அந்த குழந்தை மொழிகின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த ஊருக்கு இறக்க வேண்டிய அதாபை எந்த அளவுக்கு தஃப்சீர்களிலே நமக்கு சொல்லித் தருவார்கள்.
ஃபயர்ஃபவு அன்ஹும் பிஸபபிஹில் அஸாப 40 சனத்தன், 40 வருடங்கள் அந்த ஊருக்குரிய அஸாபை அல்லாஹ் தள்ளி போட்டான். ஒரே ஒரு காரணம்தான். என்ன காரணம்? ஒரு குழந்தையினுடைய அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஊரினுடைய அந்த ஊருக்கு இறக்க வேண்டி இருந்த அஸாபை அல்லாஹ் நீக்கினான். 40 வருடங்களுக்கு அல்லாஹ் அந்த ஊரினுடைய அஸாபை தள்ளி போட்டான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி ஒரு மக்தபு மதரசா என்பது சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடியது அல்ல. இந்த உலகத்தை நிலைபெறச் செய்து கொண்டிருக்கின்றது மக்தபு மதரசாக்கள். அப்படிப்பட்ட மக்தபு மதரசாக்களினுடைய இன்றைய நிலை என்ன தெரியுமா? எந்த மக்தபு மதரசாக்கள் இந்த மார்க்கத்தை நிலைவரச் செய்கின்றதோ, இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாமியர்களாக இந்த மார்க்கத்தினுடைய அடுத்த கட்டம், இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி, இவைகளெல்லாம் எந்த மக்தபு மதரசாவை கொண்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட மக்தபு மதரசாக்கள் இன்றைக்கு காலியான கூடாரங்களாக, மாணவர்களை தேடுகின்ற அவலங்களிலே எங்களுடைய இந்த மதரசாவிற்கு குழந்தைகள் வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையிலே இன்றைக்கு மதரசாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. கவலையோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெற்றோர்கள், ஆலிம் பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள், இந்த 3 நபர்களும் இணைந்தால் ஒரு மஹல்லாவிலே மக்தபை மிகச் சிறப்பானதாக ஏற்படுத்திவிட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 நபர்களுடைய கூட்டு முயற்சி ஒரு மஹல்லா மிகச்சிறந்த மஹல்லாவாக மாறும். ஒரு மஹல்லா பரக்கத்தான மஹல்லாவாக காட்சியளிக்கின்றது என்று சொன்னால் காரணம் அந்த மக்தபு மதரசாக்களிலே குழந்தைகள் ஓதுகின்ற குர்ஆனினுடைய பரக்கத், மார்க்க கல்வியினுடைய பரக்கத். அப்படிப்பட்ட இன்றைய மக்தபு மதரசாக்கள் இன்றைக்கு மூடப்படுகின்றது. ஆட்கள் இல்லாத நிலை இருக்கின்றது. உலக கல்வியினுடைய மோகங்கள். நமக்கு முன்னால் பேசிய ஹஜரத் அவர்களும் கூட சொன்னார்கள், உலக கல்வியினுடைய மோகங்கள். அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் லட்சங்களை கொடுத்து நாம் உலக கல்வியை கொடுக்கலாம். நம்முடைய குழந்தைகளை டாக்டர் ஆக்க வேண்டும், இன்ஜினியர் ஆக்க வேண்டும், வக்கீலாக்க வேண்டும், ஆசை இருக்கலாம், அதை செய்யலாம், தவறல்ல. ஆனால் நம்முடைய பல லட்சங்களை செலவு செய்து படிக்க வைக்கின்ற அந்த உலக கல்வியினுடைய பயன் இந்த உலகத்திலே நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த படிப்பை படித்த பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு அந்த உலக கல்வியோடு மார்க்க கல்வியையும் கொடுத்திருக்க வேண்டும். எந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு மார்க்க கல்வியை கொடுக்காமல் என்னுடைய குழந்தைக்கு உலக கல்வி மாத்திரம் போதும் என்று முடிவெடுக்கின்றீர்களோ, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காலத்திலே யோசிப்பீர்கள், உங்களுடைய வயதான காலத்திலே என்னுடைய குழந்தைக்கு நான் உலக கல்வியை கொடுத்தேனே, மார்க்கத்தை கொடுக்க மறந்து விட்டேனே, அதனுடைய விளைவுகளை பின்னாட்களிலே இன்றைய பெற்றோர்களே சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. எவ்வளவு பெரிய பட்டங்களை வேண்டுமானாலும் படிக்க வைக்கலாம், எவ்வளவு உயர் பதவிகள் வேண்டுமானாலும் நம்முடைய குழந்தைகள் அடையலாம். ஆனால் உங்களுடைய குழந்தை சிறு வயதிலே மக்தபிற்கு சென்று தொழுகையை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர் எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியாக IAS IPS ஆக இருந்தாலும் சரி, கலெக்டராக வலம் வந்தாலும் சரி, மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அவர் படித்த அத்துணை படிப்புகளும் வீணான. எந்த குழந்தை மார்க்கத்தோடு மார்க்கத்தையும் கற்று உலக கல்வியிலேயும் சிறந்து விளங்கி அவர் உயர் பதவிகளை அடைகின்ற பொழுது அந்த உயர் பதவிகள் அழகு பெறுகின்றது. தொழுகையாளி ஒரு டாக்டராக, ஒரு தொழுகையாளி குர்ஆனை ஓதத் தெரிந்தவர் ஒரு இன்ஜினியராக, ஒரு வக்கீலாக பரிணமிக்கின்ற பொழுது அந்த காட்சிகள், அதனுடைய பரக்கத்தே தனியானது. அதை பெற்றோர்கள் பின்னாட்களிலே உணர்ந்து கொள்வார்கள். எனவே உலக கல்விக்கு நாம் கொடுக்கின்ற அக்கறை அதைவிட அதிகமாக மார்க்க கல்விக்கு நாம் கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு
மார்க்க கல்வியை, மக்தபினுடைய நேரங்களை எந்த அளவிற்கு பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல்கள் அதை அபகரித்துக் கொள்ளுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாம் நம்முடைய தேவைக்காக காலையில் 6 மணியிலிருந்தே ஸ்கூலுக்காக பிறப்பட வைத்து மாலை 6 மணி வரை ஸ்கூலு. அதுக்கு பின்னாடி அந்த குழந்தை எங்கே போகுதுங்க? ஹிந்தி கிளாஸ் 1 மணி நேரம், மேக்ஸ் கிளாஸ் 1 மணி நேரம், அது முடிச்சுட்டு வேறு டியூஷன் 1 மணி நேரம் முடித்து குழந்தை வீட்டில் தூங்குவதற்கு சரியாக இருக்கின்றது. குழந்தையினுடைய தந்தை காலை 6 மணிக்கு முன்னே, குழந்தை எழுவதற்கு முன்னே வீட்டை விட்டு செல்லுகின்றார். அந்த குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் உண்டான தொடர்பே இல்லாமல் போய்விடுகின்றது. அந்த குழந்தைக்கும் மதரசாவிற்கும் உண்டான தொடர்பே இல்லாமல் போய்விடுகின்றது. இன்றைக்கு உலக படிப்பினுடைய அதனுடைய மோகத்தினால், மார்க்க கல்வியை மறந்ததினால் வந்த விளைவுகள் இன்றைக்கு ஏராளம். அன்பானவர்களே, இந்த உலக கல்வியின் மூலமாக நாம் அடைகின்ற அந்த பயன்கள் என்பது மிக குறைவானது. இந்த உலகத்தோடு முடிவடைந்து விடக்கூடியது. ஆனால் மறுமைக்குண்டான கல்வி என்பது அது மார்க்கத்தினுடைய கல்விதான். அதை வலிமைப்படுத்துவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை சரியான முறையில் இன்றைய இந்த நவீன காலத்திலே செய்தால்தான் நம்முடைய பிற்கால வருங்கால சந்ததிகள் ஈமானுடையவர்களாக இருப்பார்கள், மார்க்கமுடையவர்களாக இருப்பார்கள். நாளுக்கு நாள் உலகத்தினுடைய வளர்ச்சிகளினுடைய மோகங்களினுடைய காரணமாக இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு மக்கள் வழிதவறி போகின்ற பல்வேறு சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மதரசாவிற்கு என்று சொன்னால் நம்ம ஸ்கூலுக்கு எப்படி பெறப்பட வைப்பாங்க? நீட்டான ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸிலே உயர்தரமான கல்வியோடு உயர்தரமான வாகனத்திலே நாம் அனுப்புவது. மதரசாவுக்கு வரும்போது அழுக்கு ட்ரெஸ்ஸோடு வர்றது. ஸ்கூலுக்கு ஒரு நாள் கூடி லீவ் எடுக்காமல் போகணும், ஆனால் மதரசானா அது எப்போ வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம் என்ற இந்த சிந்தனை நம்மவர்களிடத்திலே அதிகமாக இருக்கின்றது. இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, மதரசாக்களிலே ஒன்று சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதை குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது பெற்றோர்களுடைய கரங்களில் தான் இருக்கின்றது. ஒரு குழந்தை மதரசாவிலே துஆக்களை கற்றுக்கொள்ளுகின்றது, சூறாக்களை கற்றுக்கொள்ளுகின்றது. ஆனால் அந்த குழந்தை அதை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் மதரசாவிலே என்ன கற்றுக்கொண்டார்கள் என்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். மதரசாவிலே சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் அது வீட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், பிராக்டிக்கலாக வீட்டிலே செய்ய வேண்டும். சாப்பிடும் போது என்ன துஆ சொல்ல வேண்டும் என்பதை மதரசாவிலே கற்றுக் கொடுப்பார்கள். அதை அந்த சாப்பிடுகின்ற பொழுது நம்முடைய குழந்தைக்கு நினைவூட்டி இப்போது என்ன துஆ ஓத வேண்டும் என்பதை அதை நடைமுறைப்படுத்துவது பெற்றோர்களின் பொறுப்பிலே இருக்கின்றது. ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயுமே மதரசாவிலே எதை சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதை வீட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு குழந்தைகளுடைய நிலை மிக மோசமானதாக ஆகிவிட்டது. மார்க்க கல்வி இல்லாததின் சூழ்நிலை இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம். சமூகத்திலே பல்வேறு சீர்கேடுகள் இன்றைக்கு குழந்தைகளிடத்திலே ஆட்பட்டு விட்டது. இளைஞர்களினுடைய வழிதவறி போகின்ற போக்குகள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. தொழுகை இல்லாத சூழ்நிலைகள் குழந்தைகளிடத்திலே அதிகமாகிவிட்டது. பெற்றோர்களுடைய பேச்சையும் குழந்தைகள் கேட்பதில்லை, பெரியவர்களுக்கு மரியாதை தருவதில்லை, சிறியவர்களோடு சண்டை போட்டுக் கொள்ளுகின்றார்கள். இதுபோன்று பல்வேறு விதமான விஷயங்களை இன்றைக்கு நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? அன்பானவர்களே, எந்த குழந்தை மக்தபினுடைய அந்த அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்தபினுடைய விழிப்புணர்வினுடைய அவசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த குழந்தை மக்தபு மதரசாவிற்கு வந்து ஹதீஸுகளை மனனம் செய்ததோ, சூறாக்களை மனனம் செய்வதோ அந்த குழந்தை ஒழுக்கமுள்ள குழந்தையாக மாறும். காரணம் என்ன தெரியுமா? மதரசாவிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற ஹதீஸுகள் குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஆழப்பதுகின்றது. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத்,
உன்னுடைய தாயினுடைய பாதங்களுக்கு கீழே சுவனம் இருக்கின்றது. தாயின் அனைத்து விஷயங்களையும் கேட்டுக்கொள்ள வேண்டும், தாய்க்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற விஷயம் மதரசாவிலே போதிக்கப்படுகின்றது. ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வ சக்துர் ரப்பி ஃபீ சக்தில் வாலிதி. உன்னுடைய தந்தையின் பொருத்தத்திலே அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கின்றது, உன் தந்தையின் கோபத்திலே அல்லாஹ்வின் கோபம் இருக்கின்றது என்ற ஹதீஸை படிக்கின்ற குழந்தை தந்தைக்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றது. தாய்க்கு என்ன பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை அந்த குழந்தை கற்றுக்கொள்ளுகின்றது. உறவினர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உறவுகள் என்றாலே முகம் சுளிக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது. உறவுகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை, சொந்த பந்தம் எல்லாம் வேஸ்ட்டு, நண்பன் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற சில வார்த்தை நடைமுறைகள் இன்றைக்கு பழக்கத்திலே வந்துவிட்டது. இது நம்முடைய மார்க்கத்திற்கு முற்றிலும் முரணானது. சொந்த பந்தங்களினால் சில அசௌகரியங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை குழந்தைகள் மதரசாக்களிலே படிக்கின்றது. மன் அஹப்ப அய்யுபஸதலஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யும்ஸஅலஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹ். உன்னுடைய ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயா? உன்னுடைய வாழ்வு பரக்கத்தாக வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயா? உன்னுடைய குடும்பத்தாரோடு உறவினர்களோடு நீ நல்ல முறையிலே நடந்து கொள் என்ற ஹதீஸை படிக்கின்ற குழந்தை தன்னுடைய உறவினர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய குழந்தையாக மாறுகின்றது. எந்த குழந்தைகள் இந்த ஹதீஸுகளை எல்லாம் படித்து மக்தப மதரசாவிலே உருவாகின்றார்களோ அவர்களுடைய வருங்கால வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறிவிடுகின்றது. இன்றைக்கு குழந்தைகளினுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சமூக சீர்கேடுகள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், சமுதாயத்திலே இன்றைக்கு போதைப் பொருட்களினுடைய நடமாட்டங்கள் அதிகமாகிவிட்டது. வருத்தப்பட வேண்டிய விஷயம், ஒரு பள்ளிக்கூட பருவத்தில் இருந்தே இது போன்ற தவறான விஷயங்களிலே குழந்தைகள் சேரக்கூடாத சில நண்பர்களோடு சேர்ந்து பழகி கொள்ளுகின்ற அபாய சூழ்நிலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி புத்தகங்களிலே, பள்ளி புத்தக பைகளிலே புத்தகங்கள் வைக்க வேண்டிய அந்த பைகளில் இன்றைக்கு மது பாட்டில்களும் போதைக்குண்டான பொருட்களும் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலைகளிலே இளைஞர் சமுதாயம் வளர்ந்தால் அவர்களுடைய வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த சமுதாயம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து, குழந்தைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து இன்றைக்கு இளைஞர்களுடைய தடம் மாறக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். தேவையில்லாத நேரங்களிலே தேவையற்ற பொருட்கள், எல்லோர் கையிலும் இன்றைக்கு செல்போன். இன்றைக்கு மிகப்பெரிய ஷைத்தானாக உருவெடுத்திருக்கின்ற அந்த செல்போன் எல்லா குழந்தைகளுடைய கரங்களிலேயும் வருகின்றது. பெற்றோர்களால் அதை தடுக்க முடிவதில்லை. அந்த அளவிற்கு குழந்தைகள் அதிலே மூழ்கி போய்விடுகின்றார்கள். மருத்துவ வல்லுநர்கள் சொல்லுகின்ற தகவல் என்ன தெரியுமா? இன்றைக்கு செல்போனிலே அடிமையாகி போன பல்வேறு குழந்தைகள் மனநோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். செல்போனிலே அடிமையாகி போன குழந்தைகள், அதிலே கேம் விளையாட்டிலே அதிகமாக விளையாடிய குழந்தைகள் மனநோயாளியாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் நம்மை எச்சரிக்கின்றது. இன்றைய நம்முடைய குழந்தைகளுடைய நிலைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எந்த அளவிற்கு சீர்கேடுகளும், எங்கே திரும்பினாலும் குழந்தைகள் வழிகெடுவதற்குண்டான எல்லா சூழ்நிலைகளும் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே வந்துவிட்டது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே மக்தபு மதரசாவினுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தை சரியான நேரான பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைக்கு சரியான மார்க்க கடமைகளை போதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை முறையே இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது. எல்லா விஷயங்களிலேயும் சரி, ஒரு தலைமுடி வெட்டுவதிலிருந்து அவன் ஆடை அணிவது வரை எல்லா விஷயங்களிலேயுமே சீர்கேடுகள். தலையை அப்படி குருவி கூடு மாதிரி வச்சுக்கிறான், தலையை குருவி கூடு மாதிரி வச்சுக்கிறான். தலையை அப்படி ஓப்பன் பண்ணால் குருவியெல்லாம் பறந்து போகுமாட்டிருக்கு. அந்த அளவுக்கு தலையினுடைய முடியினுடைய ஹேர் ஸ்டைல்கள் என்பதாக
இன்றைக்கு அந்த பரட்டை கோலங்களோடு இன்றைக்கு இளைஞர்கள் அதை ஸ்டைலாக நினைத்து வலம் வருவது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். அந்த முடிகளிலே கலர்களை பூசிக்கொண்டு கேட்டா என்ன சொல்றாங்க? புள்ளிங்கம். என்னது? புள்ளிங்கோமா? டே, உனக்கு கத்னா பண்ணியிருக்குது, உனக்கு கத்னா பண்ணியிருக்கு, நீ சொல்ற நீ புள்ளைங்கிற. நம்ம சொல்கிறோம் டே நீ பையன் தாண்டா அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான் இல்லைங்க நாங்கள் புள்ளிங்கோ அப்படிங்க. அப்போ இன்னொரு தடவை கத்னா செஞ்சிட வேண்டியது தான். அந்த அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்தினுடைய கலாச்சார சீர்கேடுகள் இன்றைக்கு குழந்தைகளிடமிருந்து பெரியவர்கள் வரை இளைஞர்கள் வரை இன்றைக்கு பல்வேறு சீர்கேடுகள் நுழைந்து விட்டது. 2 பக்கம் கோடு போட்டுக்கிறான், இந்த சைடு ரோடு போட்டுக்கிறான். முடிவெட்ட போனால் இந்த பக்கம் கோடு இந்த பக்கம் ரோடு. கேட்டால் இதுதான் இன்றைக்கு ஃபேஷனுங்கிறான். நம்ம அதை ஒரு காலத்தில் என்ன சொல்லுவோம்? எதுக்கு பைத்தியக்காரத்தனமாக இப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். அவைகள் எல்லாம் இன்றைக்கு ஃபேஷனாக ஹேர் ஸ்டைலாக இன்றைக்கு மாறிவிட்ட அவலங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே சீர்கேடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எவ்வளவு சீர்கேடுகள்! மக்தபினுடைய அவசியங்களை நாம் உணர வேண்டும். நம்முடைய குழந்தைகளுடைய வருங்கால வாழ்க்கை சீர்வர வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சீர்கேடுகள் அகல வேண்டும் என்று சொன்னால் அவர்களை மதரசாவின் பக்கம் அனுப்பி வையுங்கள். அவர்களுக்கு சுத்தத்தான நடைமுறைகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. கையில புள்ள மாதிரி வளையல் போட்டிருக்கான், காப்பு கையில புள்ளைங்க மாதிரி வளையல் போட்டிருக்கான், அது ஒரு ஸ்டைல். இன்றைக்கு சினிமா நடிகர்களை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செயல்படுத்துகின்ற கூட்டமாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய குழந்தைகளும் இளைஞர்களும் மாறிவிட்டார்கள். இந்த அபாயமான இந்த பாதையிலிருந்து நம்முடைய குழந்தைகளையும் இளைஞர்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களை இதுபோன்ற சீர்கேடுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை மக்தபு மதரசாக்களின் பக்கம் நாம் அனுப்பி வைப்பது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, இன்றைக்கு எல்லா விஷயங்களிலேயுமே இன்றைக்கு இணையதளத்தினுடைய உலகம், இன்டர்நெட்டினுடைய உலகம். நாம் சொல்வது வேடிக்கையாக இருக்கலாம். இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியிலே ஆபாசப்பட காட்சிகளினுடைய லிங்குகள் பகிரப்படுகின்றது. பெற்றோர்கள் நம்முடைய குழந்தை, நம்முடைய மகன் ஏதோ ஒரு அறையிலே தனித்து போனை பார்த்து விளையாடி கொண்டிருக்கின்றான் என்று நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணம் நம்முடைய குழந்தைகள் வழிகேட்டினுடைய உச்சத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது எப்போது நமக்கு தெரிய வரும்? ஒரு குழந்தை, ஒரு இளைஞன் தன்னுடைய அந்த போதை பொருட்களுக்கு அடிமையாகி அல்லது பல்வேறு தவறான காரியங்களிலே ஈடுபட்டு தன்னுடைய அந்த மனநிலை மாறுகின்ற நேரத்திலே அல்லது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற அந்த நேரத்தில் தான் இத்தனை நாட்கள் என்னுடைய மகன் தவறான வழியிலே இருந்திருக்கின்றான் என்று பெற்றோர்கள் கதறுகின்ற காட்சிகள் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைகள் எல்லாம் அகல வேண்டும். இந்த சமூக சீர்கேடுகள் எல்லாம் இல்லாமல் போக வேண்டும். அதற்கு நம்முடைய குழந்தைகள் மக்தபின் பக்கம், பள்ளிவாசலின் பக்கம் அவர்களை திருப்பி விடுவது காலத்தின் கட்டாயம். இன்றைக்கு செல்போன் யுகத்திலே எல்லாவற்றிற்கும் அந்த குழந்தைகள் செல்போனை பயன்படுத்துகின்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனுடைய நல்லது கெட்டதுகளை சொல்லிக் கொடுக்குகின்ற ஒரு விஷயத்தினுடைய ஹலால் ஹராமை பேணி சொல்லிக் கொடுக்கின்ற விஷயம் அது பள்ளிவாசலில் தான் சொல்லிக் கொடுக்கப்படும். ஒரு ஆசிரியரின் மூலமாகத்தான் ஒரு மாணவனுக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை சொல்லித்தர முடியும். இன்றைக்கு எல்லாத்துக்குமே ஆப் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே ஆப்பு. ஒரு குழந்தை வயிற்றில் இருந்தவுடனே ஒரு ஆப் வெளியிட்டாங்க. குழந்தை எத்தனாவது மாதம் இருக்குது, என்னென்ன நீங்கள் சாப்பிடணும், அந்த குழந்தை எப்போ டெலிவரி ஆகும் என்பதிலிருந்து குழந்தை பிறந்தால் அதுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும், எந்த ஸ்கூலில் சேர்த்தணும், எந்த காலேஜில் சேர்த்த வேண்டும் என்பது போன்ற எல்லா விஷயங்களும் இன்றைக்கு செல்போனிலே ஆப்புகளின் மூலமாக. எனவே தான் ஒருவன் சொன்னான், ஆப் என்பது நமக்கு வைக்கிற ஆப்பு. ஆப் என்பது என்னங்க? நம்முடைய வாழ்க்கையினுடைய சீர்கேடுகளுக்குண்டான வழிவகைகளை திறந்து விடுவதுதான் செல்போனினுடைய சீர்கேடுகள். இவைகளிலிருந்தெல்லாம் நம்முடைய சமுதாய குழந்தைகள் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை சரியான வழிகாட்டுதலின் பக்கம் நாம் கொண்டு செலுத்த வேண்டும்.
இந்த சிறு வயதிலேயே அவர்களின் இடத்திலே மாற்றங்களை ஏற்படுத்திவிட வேண்டும். இதற்கு ஆலிம் பெருமக்களும் நிர்வாக பெருமக்களும் இணைந்தால்தான் இதிலே ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். நிறைய ஆலிம்கள் நிர்வாகத்திடத்திலே கேட்பது மதரசாவிற்காக ஏதாவது உதவிகளை கேட்கின்ற பொழுது மதரசாவில் ஒரு போர்டு இல்லை, போர்டு வாங்கித்தாங்க. மதரசாவிற்கு என்னென்ன தேவைகளோ அதை சரியான முறையிலே நிர்வாகிகள் நிவர்த்தி செய்து தாருங்கள், அந்த மதரசா மிகச் சிறப்பானதாக வளம் வரும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அன்பானவர்களே, இப்படி மக்தபு மதரசாக்களினுடைய அவசியத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மாத்திரமல்லாமல் மிக குறிப்பாக பெற்றோர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஒரு ஆலிம் பாடங்களை சொல்லிக் கொடுத்து விடுவார், ஒரு நிர்வாகி அதற்குண்டான தேவைகளை நிறைவேற்றி தருவார். ஆனால் அந்த குழந்தையை சரியான முறையிலே மதரசாவிற்கு அனுப்புவது பெற்றோர்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது. ஒரு பையன் வரான், 2 நாளாக மதரசாவுக்கு வரல. ஏண்டா வரல? காலையில் எந்திரிக்கலைங்க. ஏன் எந்திரிக்கலை? அம்மா எழுப்பி விடலை. ஒரு வீட்டிலே தாயும் உறங்குகின்றாள், தூங்குகின்றாள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் பெற்றோர்கள் உறங்குகின்ற அந்த சூழ்நிலையிலே வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் எப்படி வருங்காலத்திலே அந்த குழந்தை ஒரு தொழுகையாளி குழந்தையாக மாறும்? நிறைய பெற்றோர்கள் சொல்லுவார்கள், அஜர்த் மாற்ற வந்து, அஜர்த் என் பையன் எப்படியாவது குரான் ஓதிடணும். நான் குரான் ஓதலை, என்னுடைய மனைவிக்கு குரான் ஓத தெரியாது, நான் தொழுக மாட்டேன், என்னுடைய மனைவி வீட்டில் தொழுக மாட்டா. ஆனால் என் குழந்தை எப்படி வந்துடணுங்க? என் குழந்தை நல்ல குழந்தையாயிடணும். நான் தான் இப்படி போயிட்டேன். என் குழந்தை குரான் ஓத தெரிந்தவனாக, தொழுகையை சரியான முறையிலே தொழக்கூடியவனாக என்னுடைய குழந்தை மாற வேண்டும் என்று ஆசிரியர்களிடத்திலே கோரிக்கை வைக்கின்ற பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். ஒரு பெற்றோர் மாறாமல் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆசிரியர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லித்தரலாம், ஆனால் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை சரியான முறையில் அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அதிகாலையிலே எழுந்து ஃபஜ்ரை தொழுதால் அந்த குழந்தையும் தொழும். ஒரு பெற்றோர் தூங்கினால் அந்த குழந்தையும் காலை 8 மணி வரையும் தூங்குகின்றது. ஒரு பெற்றோர் எந்த அடிப்படையிலே இருக்கின்றார்களோ ஒரு குழந்தை எதை பார்க்கின்றதோ அதைத்தான் செய்யும். நாம் சொல்லிக் கொடுப்பது என்பது அடுத்த விஷயம். ஒரு குழந்தை எதை பார்க்கின்றதோ அதை அப்படியே செய்யும். வீட்டிலே பெற்றோர்கள் சண்டையிடுவதை பார்க்கின்ற குழந்தைகள் சண்டையிட்டு பழகிக்கொள்ளும். வீட்டிலே பெற்றோர்கள் தங்களுக்கு ஒருவரை திட்டிக் கொள்வதை கேட்கின்ற, தங்களுடைய காதுகளிலே கேட்கின்ற குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை சாதாரணமாக தங்களுடைய உள்ளத்திலே ஏந்திக் கொள்ளும். ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக ஆவதும் அந்த குழந்தை சீர்கெட்டு போவதும் பெற்றோர்களுடைய அந்த நடைமுறையில் தான் இருக்கின்றது. பள்ளிவாசல்களிலே மக்தப மதரசாக்களிலே பாடங்கள் சொல்லித்தரப்படலாம். வீட்டிலே அந்த குழந்தையை நடைமுறைக்கு கொண்டு வருவது பெற்றோர்களுடைய பொறுப்பு தான். ஒரு குழந்தை ஒரு 3 வயது தான் குழந்தை. ஒரு தாய் தொழுகின்ற பொழுது அந்த முசல்லாவிலே குறுக்கே சென்று ஒரு குழந்தை நிற்கின்றது. தாய் எதையெல்லாம் செய்கின்றதோ அந்த குழந்தை அதையும் செய்கின்றது. இப்படி ஒரு குழந்தை வளர்க்கப்படுகின்றது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய வருங்காலம் தொழுகை என்பதை பார்த்து பார்த்து பழகி அந்த குழந்தையினுடைய வருங்காலம் தொழுகையாளியாக அந்த குழந்தை மாறிவிடும். ஆனால் இதற்கு மாற்றமாக இருக்கின்ற பெற்றோர்களுடைய நிலை, அவைகளெல்லாம் பார்த்து வளர்கின்ற குழந்தைகள் அவர்களுடைய அனைத்து கெட்ட விஷயங்களையும் பழகிக்கொள்ளும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மக்தபு மதரசாக்களிலே எல்லா விஷயங்களையும் போதிக்கப்படுகின்றது. ஒழுக்க நடைமுறைகள், மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள், ஒரு மனிதன் எப்படி ஒழுவு செய்ய வேண்டும், எப்படி தொழுக வேண்டும், ஒழுவு செய்வதற்கு தண்ணீர் இல்லாவிட்டால் அதற்கு தயமம் எப்படி செய்ய வேண்டும், இதை வீட்டிலே யாராவது கற்றுத்தந்து விட முடியுமா? அல்லது உலக கல்வியை சார்ந்த துறைகளில் இது கற்றுத்தரப்படுமா? கண்டிப்பாக இல்லை. மக்தபு மதரசாக்களில் மாத்திரமே ஒரு குழந்தை ஒழுவையும் தொழுகையும் கற்றுக்கொள்ளும், தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும். இன்றைக்கு நிலை என்ன தெரியுமா? பெருநகரங்களிலேயும் சரி, இன்றைக்கு மக்தபுக்குன்னு ஒரு கால நிர்ணயத்தை வைத்து விட்டார்கள்.
மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதிலே கால நிர்ணயம் என்பதே இல்லை, வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெருநகரங்களினுடைய மக்தபுகளிலேயும் சரி, இன்றைக்கு 8ஆம் வகுப்போட மக்தபை நிறுத்திவிடுகின்ற அபாய சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. ஒரு குழந்தை 8வது முடிஞ்சிருச்சா, 9th போயிட்டா மக்தபுக்கு வருவதில்லை, மதரசாவிற்கு வருவதில்லை. காரணம் என்ன சொல்கிறாங்க? என் குழந்தை அடுத்த வருஷம் 9th அப்புறம் 10th பப்ளிக் ஆயிடுச்சு, +1 பப்ளிக்கு, +2 பப்ளிக்கு, அதற்கடுத்து காலேஜ். 8ஆம் வகுப்போடு மக்தபை நிறைவு செய்து விடுகின்றார்கள். அன்பானவர்களே, நாம் கவனிக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு சரியான சிந்தனையோடு ஒரு நல்ல ஒரு பருவத்தை அடைந்து மார்க்கத்தினுடைய முக்கியமான சட்டங்களை தெரிந்து கொள்வதே அந்த 9வது வகுப்பிலிருந்து தான். ஒரு பையனுக்கு ஒரு 14 வயசு ஆகின்ற பொழுதுதான் அவனுக்கு நல்ல சிந்தனையோடு ஒரு 8ஆம் வகுப்பு வரை குழந்தை பருவத்தோடு விளையாட்டாக ஓதியிருப்பான், படித்திருப்பான். அந்த 9வது வகுப்பில் இருந்துதான் முக்கியமான சட்ட திட்டங்கள், ஒரு குளிப்பு கடமையாகிவிட்டது, அதனுடைய ஃபர்துகள் என்ன என்பதை அப்பொழுதுதான் கற்றுக்கொள்ளுகின்ற வயது. ஆனால் அப்பொழுது நாம் மக்தபிலிருந்து மாணவர்களை நிறுத்தி விடுகின்றோம். பெற்றோர்கள் அந்த 9ஆம் வகுப்பு வந்துவிட்டால் நிறுத்தி விடுகின்றார்கள். ஒழு எப்படி செய்வது என்பது தெரியாது, தொழுகையை எப்படி நிறைவேற்றுவது என்பது தெரியாது, தொழுகையினுடைய முறித்தல்கள் என்ன, தொழுகை எதனால் முறிந்துவிடும், இவைகள் எல்லாம் படிக்கின்ற அந்த பருவத்திலேதான் நாம் மக்தபுக்கு தடை போட்டு விடுகின்றோம். மக்தபில்தான் உங்களுடைய குழந்தைக்கு தேவையான, ஒரு இளைஞனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும். கல்விக்கு காலம் என்பது ஒரு அளவல்ல, எத்தனை வயதானாலும் சரி. குர்ஆன் ஓத தெரியவில்லையா, உலமாக்களிடத்திலே அணுகி குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம். எனக்கு 19 வயதாகிவிட்டது, 20, 25 வயதாகிவிட்டது, நான் இனி எப்படி குர்ஆனை எடுத்து ஆரம்பிப்பது என்ற யோசனை வேண்டாம். திருக்குர்ஆன் நமக்காக அருளப்பட்ட வேதம். இன்றைக்கு திருக்குர்ஆனை வைத்து உலகளாவிய அளவிலே இன்றைக்கு விஞ்ஞானிகளும் பல்வேறு அறிஞர்களும் திருக்குர்ஆனை கையில் எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருக்குர்ஆன் யாருக்காக அருளப்பட்டதோ அப்படிப்பட்ட நாம் இன்றைக்கு அந்த குர்ஆனை தொடுவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, எனவே முக்கிய பருவமான இளைஞர் பருவத்திலே நீங்கள் மதரசாவிற்கு கண்டிப்பாக வர வேண்டும். ஒரு 15 வயதை தாண்டி விட்டதா நாம் மதரசாவை விட்டு நின்றுவிடக்கூடாது. அப்பொழுதுதான் முக்கியமான விஷயங்கள், உங்களுடைய பெற்றோர்களும் கூட சொல்லித்தர முடியாத விஷயத்தை, உங்களுடைய பெற்றோர்களும் கூட எப்படி என்னுடைய மகனிடத்திலே நான் இதை பேசுவது என்று வெட்கப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் மார்க்க சட்டங்களை உலமாக்கள் சொல்லித் தருவார்கள். ஒரு குளிப்பு கடமையாகிவிட்டதென்றால் அதனுடைய ஃபர்துகளை தெரிந்து கொள்ள வேண்டும். மறைவிடங்களினுடைய முடிகளை அகற்றுவதனுடைய சட்டங்களை ஒரு 40 நாட்களுக்கு ஒரு முறை அதை அகற்ற வேண்டும். அதை ஆசிரியர் தான் கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு இளைஞனுக்கு. இந்த பருவத்தில் அவன் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பிறகு எங்கே சென்று அந்த மாணவன் அதை கற்றுக்கொள்வான்? முக்கியமான நேரங்களிலே அவனை விட்டுவிடுகின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பல்வேறு வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய வரலாறுகள், உலமா பெருமக்களுடைய, இமாம்களினுடைய வரலாறுகள், இறை நேசர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள், குழந்தைகள் எந்த அளவுக்கு மாறி போய்விட்டார்கள். ஒரு கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேனு எந்த அளவுக்கு அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து வைத்திருக்கின்றோம், நபிமார்களுடைய வரலாறுகளை எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா, ஒரு கிரிக்கெட்டில் விளையாடக்கூடிய ஒருத்தவனோட டேட் ஆஃப் பர்த் என்ன அதை சொல்கிறான் ஒரு பையன். யாரோட டேட்டு, எப்பப்போ பிறந்தாங்க, எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு, எத்தனை 6 அடிச்சிருக்கிறாரு, 4 அடிச்சிருக்கிறாரு, இதை எல்லாவற்றையும் மனப்பாடமாக சொல்லுகின்ற ஒரு சிறுவன், ஒரு இளைஞன். நபிமார்களை பற்றி கேட்டால் தெரியாது, நபிமார்களுடைய பெயரே தெரியாது, சஹாபாக்கள் யார், 4 ஹலீஃபாக்களினுடைய பெயர் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த சமுதாயம் சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இவைகள் எல்லாம் சரியான முறையிலே மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் மக்தபு மதரசாக்கள் இந்த சமூக சீர்கேடுகளில் இருந்தெல்லாம் நம்முடைய குழந்தைகளை காத்து சரியான பாதையிலே கொண்டு செல்வதற்குத்தான் இது போன்ற மக்தபு விழிப்புணர்வுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் வாலிபனாகி
ஒரு வியாபாரத்தை செய்கின்றான் என்று சொன்னால் ஹலால் எது ஹராம் எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது சிறு வயதிலே மக்தபு மதரசாக்களிலே போதிக்கப்படுகின்றது. இதை செய்வது ஹலால், இதை செய்வது ஹராம், ஹராமை செய்தால் அல்லாஹ்விடத்திலே தண்டனை இருக்கின்றது, எவ்வளவு லாபம் கிடைத்தாலும் சரி ஹராமான வியாபாரம் செய்யக்கூடாது என்பதை மக்தபினுடைய ஆலிம்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் குழந்தைகளுக்கு. அந்த உள்ளத்திலே சிறு வயதிலே பதியப்பட்ட அந்த வார்த்தைகள் அவருடைய பிற்காலத்திலே அவருக்கு உதவக்கூடியதாக இருக்கின்றது. எத்தனை விஷயங்கள் மக்தபிலே நாம் சொல்லித் தருகின்றோம். வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் ஒவ்வொன்றையும் சொல்லித் தருகின்றோம். நண்பர்களிடத்திலே எப்படி பழக வேண்டும், தீய நண்பர்களிடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், ஹலால் ஹராமை பேணி நடக்க வேண்டும். வேறு சமுதாயத்தினுடைய பண்டிகைகளினுடைய கொண்டாட்டங்களிலே ஈடுபடக்கூடாது. அதிலே மது போன்ற விஷயங்களிலே நம்முடைய நண்பர்கள் அழைப்பார்கள், அதிலே ஈடுபட்டு விடக்கூடாது. இவைகளெல்லாம் மக்தபிலே இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு நாம் குழந்தையிலிருந்தே சொல்லிக் கொடுக்கின்றோம். இதிலே மக்தபுக்கு வராத குழந்தைகள் இவைகளெல்லாம் எப்படி கற்றுக்கொள்வார்கள்? இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் மாற்று மத சகோதரர்களோடு நெருங்கிய நண்பர்களாக ஆகின்றார்கள். நாம் அவர்களுக்கு எதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும்? ஒரு மாற்று மத வீட்டுக்கு சென்றால் அவர்கள் இறைச்சி சமைத்திருந்தால் அது ஹலாலா ஹராமா என்று தெரியாமல் அதிலே கை வைக்கக்கூடாது. இது நம்முடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இன்றைக்காவது நாம் சொல்லி தந்திருக்கின்றோமா? இது போன்ற விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று ஒரு குழந்தையினுடைய விஷயங்களிலே அவர் தன்னுடைய நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், அவனுடைய உடை நடை பாவனைகள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆடை கலாச்சாரங்கள் இன்றைக்கு சீர்கெட்டு கிடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகள் என்ன என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். இவைகளெல்லாம் எங்கே கற்றுத்தரப்படுகின்றது? மக்தபு மதரசாக்களுக்கு எந்த குழந்தை வந்ததோ அந்த குழந்தைகள் தான் இந்த கல்விகளை கற்றுக்கொள்வார்கள், இந்த மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்வார்கள். ஹலால் எது ஹராம் எது என்பதை கற்றுக்கொள்வார்கள். ஒரு முஸ்லீம் அறுத்த இறைச்சி தான் ஹலால், இல்லை என்றால் அதை நாம் சாப்பிடக்கூடாது என்ற அந்த கல்வியை, மார்க்கத்தினுடைய சட்டத்தை ஒரு குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த உலக சூழ்நிலைகளிலே நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்போடு இருக்க வேண்டும், மார்க்கத்தை எந்த அளவுக்கு கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற விஷயங்களெல்லாம் நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்வது மக்தபு மதரசாக்களில் மாத்திரம்தான். இதை வேறெங்கேயும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. வீடுகளிலே இன்றைக்கு சூழ்நிலைகளே பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. உலக கல்விக்காக போகின்ற இடங்களிலே அங்கே உலகத்தினுடைய விஷயங்கள் தான் போதிக்கப்படுகின்றதே தவிர மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் அங்கே கிடைப்பதில்லை. எனவே ஒரு குழந்தை, நாம் இன்றைக்கு குழந்தைகளின் மேல் காட்டுகின்ற அக்கறைகள், வருங்கால சந்ததியினர் மார்க்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வருங்கால பள்ளிவாசல்கள் தொழுகையாளிகளை கொண்டு நிரம்ப வேண்டும் என்று சொன்னால், வருங்காலத்திலே குர்ஆன்கள் ஓதப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய குழந்தைகளை அவர்களுடைய சிறு பிராயத்திலேயே நாம் மக்தபு மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நிறைய குழந்தைகள் இன்றைக்கு குர்ஆன் ஓத தெரியாதவர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய குழந்தைகள் சிறு வயதிலேயே சரியான முறையிலே மதரசாவிற்கு செல்லாமல் இருந்த குழந்தைகள் இன்றைக்கு குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள், மார்க்கத்தினுடைய சட்டங்கள் தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அன்பான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மக்தபு மதரசாவினுடைய அவசியங்களை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், ஆலிம்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பள்ளியினுடைய மதரசாவை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளும் இதனுடைய அவசியம் என்ன, நாம் இந்த குழந்தைகளுக்கு இந்த சிறு பிராயத்திலே மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தாவிட்டால் இனி ஒரு வருங்காலத்திலே மார்க்கத்தை கடைபிடிக்கின்றவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் என்ற சிந்தனை நிர்வாக பெருமக்களுக்கும் வேண்டும். இவைகளெல்லாம் தாண்டி ஒரு அந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தை நல்ல முறையிலே ஒரு குழந்தை இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தை நல்லவனாக வளம் வர வேண்டும் என்பதற்கு அந்த குழந்தைக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது பெற்றோரினுடைய முக்கிய கடமை என்பதை பெற்றோர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த அற்புதமான நிகழ்ச்சிகளின் மூலமாக நாம் எவைகளையெல்லாம் நம்முடைய காதுகளிலே கேட்டோமோ அதை நம்முடைய வருங்காலங்களிலே அதை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடத்துவதற்குண்டான நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. இந்த அற்புதமான ஏற்பாட்டை செய்து தந்திருக்கின்ற கோவை புறநகர் பகுதியினுடைய உலமா பெருமக்கள், கோவை வடக்கு பகுதியினுடைய உலமா பெருமக்களுக்கு அல்லாஹ் நிறைவான வாழ்க்கை ஏற்படுத்திடுவானாக. இந்த சபைக்கு முழு ஒத்துழைப்போடு இருந்த உலமா பெருமக்கள், நிர்வாக பெருமக்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான நலவுகளையும் ஏற்படுத்தி இவர்களுடைய இந்த கவலையை மக்தபின் மீது நாம் ஆர்வம் செலுத்த வேண்டும், மக்தபினுடைய குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்ற இவர்களுடைய கவலைக்கு அல்லாஹ் ஒரு நல்ல மருந்தாக மக்தபை மிக வளர்ச்சியானதாக இந்த பகுதிகளிலேயும் மற்ற பகுதிகளிலேயும் மக்தபினுடைய வளர்ச்சியை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவானாக. அந்த பொறுப்புணர்வை குழந்தைகளுக்கு இந்த மக்தபினுடைய அவசியம் என்ன என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஃபித்தாரீன். ஹஸ்ரத் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், அதே போல் வடக்கு பகுதியில் உள்ள பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் பெண்கள் பகுதியிலும் மேல் மாடியில் பெண்களும் வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த உரைகளை எல்லாம் கேட்டிருப்பார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உரையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்து, அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை தந்து மதரசா இவருக்கு தொடர்ந்து மக்களை அனுப்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. உலமாக்களுடைய அந்த வருத்தம் அது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய வகையில் வருங்காலத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தருள் புரிவானாக. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக கோவை புறநகர மதரசாக்கள் சங்கத்தினுடைய செயலாளர் பெரியநாயக்கன்பாளையம் பள்ளிவாசலினுடைய இமாம் மரியாதைக்குரிய சகோதரர் மௌலவி அபூபக்கர் சித்திக் சிராஜி ஹசரத் அவர்கள் நன்றியுரை, அதற்கு பிறகு மாவட்ட தலைவர் ஹசரத் அவருடைய துவாவிற்கு பிறகு ஸலவாத் சொல்லி கூட்டம் நிறைவு பெறும். அதற்கு பிறகு இஷா தொழுகை ஜமாத்தோடு நடைபெறும். வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் உணவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் அனைவரும் அவசியம் கலந்து கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். கோவை புறநகர் மதரசாக்கள் சங்கமும் மஸ்ஜிதுல் மதீனா நிர்வாக பெருமக்களும் இணைந்து நடத்தி கொடுத்த மக்தபு விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொடுத்த மௌலானா ஹஸ்ரத் மன்சூர் காசிமி ஹஸ்ரத் அவர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கிய கோவை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய ஜமாத்துல் உலமா மாவட்ட தலைவர் ஹஸ்ரத் அப்துல்லா சிராஜி ஃபாசில் பாக்வி ஹஸ்ரத் அவர்களுக்கும், இன்னும் வாழ்த்துரை வழங்கிய கோவை மாநகர ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளர் விஐ அப்துல் ரஹ்மான் உலூமி ஹஸ்ரத் அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களுக்கும், சிறப்புரை வழங்கிய மௌலானா மேட்டுப்பாளையம் காட்டூர் பள்ளியினுடைய தலைமை இமாம் இல்யாஸ் பாக்கவி ஹஸ்ரத் அவர்களுக்கும், இன்னும் இந்த விழாவிற்கு வருகை தந்த கோவை புறநகர மதரசாக்கள் சங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வுக்காக வேண்டி உழைத்த
நிர்வாக பெருமக்கள், ஒத்துழைப்பு தந்த நிர்வாக பெருமக்கள், இங்கு வருகை தந்த அனைத்து ஜமாத்தார்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அனைவருக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரன் ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الرحمن الرحيم قل أعوذ بالفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين سبحانك لا نحصي ثناء عليك كما أثنيت على نفسك فلك الحمد حتى ترضى اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولإخواننا وأخواتنا أزواجنا أولادنا وسائر جميع أمة محمد المصطفى صلى الله عليه وسلم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாமாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் உடன் பிறந்தோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் ஹிதமத் செய்தார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரஹ்மானே, எங்களுடைய கஷ்டங்களை அறிந்தவன் நீதான் ரப்பே. எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, எங்களுடைய நோய் நொடிகளை நீக்குவாயாக. ரஹ்மானே, எங்களுடைய வியாபாரங்களில் நீ பரக்கத் செய்வாயாக. யாருடைய வீடுகளிலே குமர்களை வைத்து கொண்டு கவலையோடு இருக்கிறார்களோ அந்த குமர்களுக்கு சரியான ஜோடியை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாருடைய வீடுகளிலே திருமணம் முடித்து அவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அவருடைய வீடுகளிலே குழந்தை செல்வங்களை கொடுப்பாயாக. ரஹ்மானே, யாருடைய வியாபாரங்களிலே பரக்கத்தில்லாமல் இருக்கிறதோ அந்த வியாபாரங்களிலே பரக்கத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், கடனாளியாக யார் இருக்கிறார்களோ அவருடைய கடன்களை நீக்கி அவருடைய சந்தோஷத்தை கொடுப்பாயாக. ரஹ்மானே, இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த உலமாக்களும் உமராக்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தருள்வாயாக. ரஹ்மானே, அவர்கள் கேட்காமல் நீயே ஹைராக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு நிறைவாக தந்தருள்வாயாக. இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ஜமாத்தினால் அவர்களுக்கு அனைவர்களுக்கும் நீ அவருடைய உன்புறத்திலிருந்து அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا يا أرحم الراحمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.